ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஆரி ஒர்க் கலெக்ஷன். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டிருப்போம். நிறைய ஆரி ஒர்க் போட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஆரி ஒர்க்குமே லைவ் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் வந்து ஷாப்லேருந்து வாங்கி இந்த ராஜஸ்தான், மும்பை இந்த சைட்லாம் வந்து ஆரி ஒர்க்லாம் அவங்கலாம் அந்த காலத்துலேருந்தே போட்டுட்ருக்காங்க. இந்த காலத்தில் வந்து அவங்க வந்து இது ரொம்ப சீப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆரி ஒர்க்கே வந்து 500, 300 அப்படின்ற ரேஞ்சுக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல டிசைன்லயுமே. அத வந்து மிஷின்லயே ஒர்க் பண்றாங்க. பட் அந்த ஒர்க் வந்து நம்ம போடுறதுக்குள்ளயே பிளாக் ஆயிடுது. பிகாஸ் வந்து அது ஜஸ்ட் இதுன்ற மாதிரி இருக்கு. கலர் போட்ட மாதிரி இருக்கு. அதனால நம்ப வந்து அப்படிலாம் சேல் பண்றனால, நம்பளும் அப்படி சேல் பண்றோமா அப்படின்ற தாட் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நான் லைவ்லயே தான் வந்து ஆரி ஒர்க்கே போடுவேன். நெறைய பேர் வந்து என் லைவ்ல வந்திருப்பீங்க. நெறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க. உண்மையா எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தென் வந்து நெறைய பேருமே வந்து நெறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஆரி ஒர்க்ல வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்ததே கிடையாது. சீரியஸா சொல்லணும்னா, நெறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. தென் நெறைய பேர் வந்து நான் ஆரி ஒர்க்லயுமே வந்து நெறைய டவுட்ஸ்லாம் வந்து ஏதாவது கேட்டிங்கன்னா, நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்குமே ஏதாவது டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். யார் கமெண்ட்டுமே நான் விடுறதில்ல. ஓகே, நான் கமெண்ட்ல தான் என்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு நம்ம ஆரி ஒர்க்குக்கு. ஏஎஸ் ஆரி ஒர்க் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிங்கனாலே வந்து இன்ஸ்டாகிராம்ல வரும். ஸோ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்லுமே என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு இன்ஸ்டாகிராமும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க வந்து நான் வந்து கமெண்ட் பாக்ஸில வந்து என்னோட நம்பர் குடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அப்படி இல்லைன்னா என்னோட ப்ரொஃபைல் உள்ள நீங்க போனீங்கனாலே என்னோட நம்பர் இருக்கும். எல்லா எல்லா ப்ரொஃபைல்லுமே வந்து நம்பர் வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பர் டைப் பண்றது கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, எனிதிங் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, மறக்காம நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம். ஏதாச்சும் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். நம்ம இதுவரைக்கும் வந்து ஆரி ஒர்க் தான் போட்டுட்ருந்தோம். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து போட்டது கிடையாது. ப்ரூச்சஸ் ஒர்க்குமே ரொம்ப இதெல்லாம் கிடையாது. பட் வந்து ப்ரைஸ் ஆரி ஒர்க் கம்பேர் பண்ணும்போது ப்ரூச்சஸ் ஒர்க் இன்னும் ப்ரைஸ் அதிகமா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிள் ப்ரூச்சஸ் ஒர்க்னா ஓகேவா, இதுவா இருக்கும். அத விட அதிகமான ப்ரூச்சஸ் ஒர்க்னா இன்னுமே ப்ரைஸ் வந்து அதிகமா போய்க்கிட்டு தான் இருக்கும். நான் வந்து இது வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி சில்வர் கலர் மாதிரி ப்ளவுஸு. ஸோ வந்து சில்வர் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து நான் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூப் பிட்ஸ் யூஸ் பண்ணேன். நான் இது எதுக்குமே வந்து இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு சிம்பிள் ஒர்க் தான் பண்ணேன். சிம்பிள் ஒர்க்குக்குமே எனக்கு ப்ரைஸ் ஓவராலா கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 500 ஆயிருக்கும். பட் வந்து நம்ம ஒர்க் பண்ணி இத கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணும்போது நம்ம 500ல நம்ம சேல் பண்ண முடியாது. ஸோ வந்து ப்ரூச்சஸ் ஒர்க்குமே ஒரு சிம்பிள் ஒர்க்குமே 1000, 2000ன்ற ப்ரைஸ்க்கு போயிட்டு தான் இருக்கு. உங்க யாருக்காச்சும் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ப்ரூச்சஸ் ஒர்க் ட்ரெண்டிங்ல போகுது. நெறைய ஃப்ளார் வச்சு நெறைய இதுவா இருக்கு. எனக்கு வந்து ஆரி ஒர்க் தான் இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து என்ன வியர் பண்ணா பிடிக்குது அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து என்னோட எனக்கு என்னோட சிஸ்டருக்கு வந்து இத ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கு. அவங்களோட ப்ளவுஸ் வந்து சில்வர் கலர்ல இருந்தது. சில்வர் கலருக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டோம்னா வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தெரியும். சில்வர் கலருக்கு சில்வர் மட்டும் தான் போட முடியும். பட் வந்து ரொம்ப ஓவரா தெரியாது. அதுக்கு வந்து நம்ம ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணணும். நெறைய விஷயம் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப சில்வருமே கிடையாது. ஒரு மாதிரி இந்த கலர் மாதிரி இருந்துச்சு. அந்த கலருக்கு வந்து நம்ம சில்வரே யூஸ் பண்ணும்போது, அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்காதுன்றனால நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ப்ரூச்சஸ் ஒர்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ட்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரி தான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கலருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இல்ல. அதனால வந்து நான் ஆல்ரெடி வந்து ஹேண்டு போட்டிருப்பேன். ஹேண்டு வந்து எப்படி போட்டேன் அப்படின்றத வந்து நான் அதையுமே லைவ்ல தான் போட்டிருந்தேன். ஹேண்டு மேக் பண்ணது. நீங்க அந்த லைவ பார்க்கலன்னா போய் மறக்காம பார்த்துட்டு வாங்க. தென் வந்து பார்த்துட்டு இது வந்து பேக்கு, ஹேண்டு ஏற்கனவே போட்டு முடிச்சுட்டேன். இது வந்து பேக் சைடு டிசைன்ஸ் தான்.
அதனால வந்து நான் இதையுமே வந்து லைவ்ல தான் போட்டேன். ஜஸ்ட்டு வந்து நெறைய பேருக்கு வந்து நாட் போடுறது எப்படின்றதுலாம் தெரிய மாட்டேங்குது. அந்த நாட்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நாட்காக தென் வந்து நார்மலாவே இது இது வந்து ஒரு சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்கு வந்து கிளாஸ் போணும், கத்துக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா வீட்ல இருந்தே ட்ரை பண்ணலாம். நீங்க வீட்ல இருந்தே ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது கரெக்ட்டா இதுவாகும். அதுக்காக சொல்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து டியூப் பீட்ஸ் குடுத்துருக்கேன். டியூப் பீட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒய் ஷேப்ல குடுத்துருக்கேன். ஃபுல்லாவே வந்து ஒரு லைன்ல ஒரு ஒய் ஷேப்ல. ஒண்ணு வந்து ஹைட்டா, ஒண்ணு ஷார்ட்டா. ஒய்யே வந்து ஹைட்டா, ஷார்ட்டா, ஹைட்டா, ஷார்ட்டா அப்படின்ற மாதிரி குடுத்துருக்கேன் ஃபுல்லாவே. அப்படி குடுத்துட்டு வந்து நடுவுல வந்து பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். இந்த இந்த பேக் மட்டுமே வந்து ₹100ன்ற மாதிரி சேல் பண்றாங்க. 100 வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால வந்து நார்மல் வந்து சீக்வென்ஸ் மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பிரிங்க் ஆகும். பட் வந்து அதெல்லாமே காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60ன்ற மாரி தான் இருக்கும். ஓகே. அதுவே ஹைன்ற மாரி தான் இருக்கும். சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம போடும்போது நமக்கு வந்து லுக்கா இருக்கணும். அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும். அது இந்த ப்ரைஸு இது அப்படின்றதுலாம் கணக்கு கிடையாது. தென் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நெறைய பேருக்கு வந்து நாட்டுமே போட தெரியல. அது சொல்லி என்ட்ட வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து செல்ஃபா கேமரா வச்சு ஃபோன்ல இருக்க கேமரா வச்சு எடுத்துட்டு இருந்தேன். அதனால வந்து கை எடுக்கிறேனா, இது எடுக்கிறேனான்னு எனக்கே தெரியல. நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த பக்கம், அந்த பக்கம்ன்ற மாதிரி வச்சுப்போம். தென் வந்து கேமரா இருக்கு அப்படின்றதே நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபோக்கஸே பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம திருப்பி வருவோம். ம். அது வந்து எல்லாருமே ஒரு ஒரு இந்த விஷயம் தான். அத ஒண்ணும் யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான். ஜஸ்ட் 1 டேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ஹேண்டு, அந்த பேக் டிசைனு 1 டேலே நம்ம முடிச்சிடலாம். பட் வந்து ஆரி ஒர்க் நம்ம ஒரு நாள் முடிக்க முடியாது. பிகாஸ் வந்து அது 2 பீட்ஸு போட்டு, 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 போட்டு போடுறதுக்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க. 2 பீட்ஸ் வந்து 2, 2, 2 பீட்ஸா தான் கோப்போம். சுகர் பீட்ஸ் தான். தென் வந்து 3 எம்எம், 5 எம்எம் எல்லாமே அதெல்லாம் வந்து 3 எம்எம், 2 எம்எம் 2 எம்எம் கூட 2 எம்எம் எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிளா கோக்கணும். அது மாதிரி நம்ம சிங்கிள் சிங்கிளா வந்து கோக்கறதுக்குள்ள முடிஞ்சிரும் வாழ்க்கையில டைமே. அதனால வந்து அது வந்து ஒரு 2, 3, 4 நாள்லாம் எடுக்கும் டிசைன பொறுத்து. அதுவும் இல்லாம அதில வந்து டிசைன் நம்ம வரையணும் நெறைய விஷயம். இதெல்லாம் நம்ம வரையணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து டிசைன் போட்டதுக்கு அப்புறமும் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். நீங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கிறது பெஸ்ட்டா? ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி போட்டுக்கிறது பெஸ்ட்டா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2மே ஈக்குவல் தான். பட் என்ன இன்னொரு விஷயம்னா வந்து நீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி வந்து டெய்லர் கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வந்து 500, 600 வாங்கிடுவாங்க. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு ஸ்டிச்சிங் நார்மலா பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 300, 215 ஆகும். நார்மலா ஸ்டிச் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இத வச்சீங்கன்னா, உங்க மணி கொஞ்சம் சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மணி சேவ் பண்ணணும்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. மணிலாம் சேவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இஷ்யூ பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் இது கிடையாது. நெறைய பேருக்கு வந்து இதிலயே வந்து ஸ்டிச்சிங் எப்படி நாட் எப்படி போடுறது அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நாட் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக்கே பண்ணேன். அது என்னன்னா ஜஸ்ட் வந்து நம்ம கீழ வந்து வந்துரணும். கீழ வந்ததுக்கப்புறம் நம்ப ஜஸ்ட் வந்து இப்படி லைட்டா இது எடுத்துட்டு 1 சுத்து, 2 சுத்து நீங்க எத்தன வேணா 3 கூட சுத்திக்கலாம். 3, 4 அது மாரி சுத்திக்கணும். சுத்திட்டு ஊசிய வந்து நம்ம வெளிய எடுத்துடணும். வெளிய எடுத்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி நீங்க பண்ணீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுது. எந்த இதுலயுமே வந்து அவுராது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா திருப்பியும் வந்து நான் அதே மாதிரி குத்திக்கிறேன். 1, 2 அவ்வளோதான். 2டே 2 தான். தென் வந்து திருப்பி உள்ள குத்தி எடுத்துடணும். அவ்வளோதான். உள்ள குத்தி நம்ம சுத்தணும்லாம் அவசியம் இல்ல. 3 டைமு. நீங்க வந்து இத 2டே 2 டைம் பண்ணா கூட போதும். ஒரு வாட்டி உள்ள சுத்தி நல்லா சுத்திட்டு திருப்பி வந்து எடுத்துடலாம். ஓகே காய்ஸ் இதோட வந்து நம்ம வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.